So natural resources, இயற்கை வளங்கள். So natural resources, இயற்கை வளங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்றது தான் பிரைமரி செக்டாரோட எக்கனாமின்னு சொன்னோம். லேண்ட், ஃபாரஸ்ட், வாட்டர், மினரல், எனர்ஜி, இயற்கை வளங்கள், காடு, நீர், நிலம், கனிம வளங்கள் ஆகியவை சக்தி. இதே டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேஜர் நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்டை விட்டாங்க. இங்க காடு இருக்கு, வாட்டர் இருக்கு, மினரல் கனிம வளங்கள் இருக்கிறாங்க, ஆற்றல். லேண்டை மட்டும் விட்டாங்க. லேண்டுங்கிறது ஒரு ரிசோர்ஸ். லேண்டுங்கிற ரிசோர்ஸ்ல இருந்தா அக்ரிகல்ச்சரே வருது. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்தியா இஸ் என்னது? இந்தியா இஸ் ரிச் கண்ட்ரி, இந்தியன்ஸ் ஆர் புவர். ஜப்பானீஸ் ஆர் ரிச் பீப்புள், பட் ஜப்பான் இஸ் புவர் கண்ட்ரி. அப்படின்னா புவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லேக் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். அவங்களுக்கு வந்து இயற்கை வளங்கள் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அக்ரிகல்ச்சருக்கு லேண்டு கூட கிடையாது. அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கடல் அதை தான் நம்பி இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அங்க வந்து ரொம்ப நிறைய டெபிசிட், அதை வச்சுதான் பண்றாங்க. இதை எடுத்துங்க, இஸ்ரேல் எடுத்துங்க, அங்க அக்ரிகல்ச்சருக்கு லேண்டே கிடையாது, சாயில் கிடையாது. எது இருக்கும்? சாண்டு தான். ரைட். இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, சரிங்களா? டைப் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், இதான் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமானது. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னா என்னது? ரினியூவபிள் ரிசோர்சஸ். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீண்ட காலத்துக்கு எடுத்துட்டு போன நீங்க அந்த வளங்களை யூஸ் பண்ணீங்கன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா அது வந்து ரிப்ளனிஷ் ஆயிடும். ரிப்ளனிஷ் அப்படின்னா புதுப்பிச்சு, அதான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடியது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு, நிலையான நீடித்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சஸ்டைனபிள்னா என்னதுன்னா, நிலையான நீடித்த வளர்ச்சி, யாரையும் பாதிக்காம. நம்ம இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு, மற்றவங்களுக்கு, பேரர்களுக்கு விட்டுட்டு போகணும். இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த சஸ்டைனபிள்ங்கிற வார்த்தை. அப்ப இந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிறது எதெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு அப்படின்னா, ஃபாரஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த ரினியூ ஆகுறது அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த ரேட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி பண்றோம்ன்றத பொறுத்து. எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அதை எவ்வளவு நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து. எவ்வளவு மரங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டீங்கன்னா எப்படி வரும்? ஆனாலும் வரும், கொஞ்ச நாள் வந்துடும். சரிங்களா? அதனால ஃபாரஸ்ட். அடுத்து வைல்ட் லைஃப், விண்ட்ல விண்ட் எனர்ஜி. ஃபாரஸ்ட்ல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. எப்படி? வுட்டு, அது வழியா எனர்ஜி கிடைக்குது. வைல்ட் லைஃப் எனர்ஜி அப்படின்னா, ஒரு மாட்டை வச்சு நீங்க இழுத்தீங்கனாலோ, ஒரு புல்லக்க வச்சு இழுத்துனீங்கனாவோ அதுவும் ஒரு எனர்ஜி தான். அடுத்து பயோமாஸ், டைடல் எனர்ஜி. டைடல்னா என்னது சொல்லுங்க? டைடல் அப்படின்னா என்னது? ஹைட்ரோ எனர்ஜி. காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி. இங்க பாத்தீங்கன்னா அந்த டைடலுக்கு வந்து இங்க வந்து டிரான்ஸ்லேஷன் போடல. டைடல்னா என்ன?
சொல்லுங்க, எல்லாருமே டைப் பண்ணுங்க. டைடல். டைடல் அப்படிங்கிறதுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். டைடுங்கிறது வேற, வேவுங்கிறது வேற. சரிங்களா? டைட். டைடு அப்படின்னா தமிழ்ல ஓதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பீரியாடிக் ரைஸ் இன் வாட்டர். வேவ் அப்படின்னா நீங்க கடலுக்கு போனீங்கன்னா, பெருங்கடலுக்கு போனீங்கன்னா டெய்லி இடைவிடாது அடிச்சுட்டு இருக்குல்ல, இடைவிடாது அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன பேரு? சி வேவ்ஸ் பேரு. டைடல்ல தான் நிறைய எனர்ஜி எடுப்பாங்க. டைடல்னா அமாவாசை அப்ப நீங்க போனீங்கன்னா தண்ணி மட்டம் வந்து ரொம்ப உயர்ந்திருக்கும். அது இது பாத்தீங்கன்னா பௌர்ணமி அந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்க, இல்லது இந்த குவார்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குவார்டர்ல எல்லாம் சரி பாத்தீங்கன்னா நீப் டைடுன்னு வரும், ஸ்ப்ரிங் டைடுன்னு வரும். அப்ப தண்ணி கம்மியா வந்திருக்கும். இங்க கடல் பக்கத்துல இருக்கிறவங்க அது ஃபீல் பண்ணலாம். அதை வச்சுட்டு அந்த தண்ணியை சேமிச்சு வச்சு அதை திரும்ப திறந்து விட்டுட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியை யூஸ் பண்ணி எடுக்கிறதா டைடல் எனர்ஜி. இந்த மாதிரி இருக்க வச்சுங்களேன். இதுதான் கடல் வச்சுங்களேன். இது கடல், இது லேண்ட், இது லேண்ட், நிலம், இது கடல். அப்போ என்ன வரும்னா இங்க ஒரு பெரிய பள்ளம் மாதிரி, ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும். அப்போ அது ஸ்ப்ரிங் டைடு என்ன ஆகும் தெரியுமா? தண்ணி உயரும் போது இவ்வளவு வரும், உயரும் போது எல்லா தண்ணியும் இங்க நின்றுடும். அப்புறம் திரும்ப தண்ணி கீழ்மட்டம் வந்துடும்ல. இப்ப இங்க இருக்கிற தண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. இதை திறந்து விட்டு டர்பைனை சுத்தி இதுல இருந்து எடுக்கிறதா என்னது? டைடல் எனர்ஜி. ரைட். ஸோ அது எல்லாமே எப்பவுமே கடல் எப்பவுமே இருக்கும். அதனால அதை சொல்லுவோம் ஹைட்ரோ எனர்ஜி, நீர் மின் உற்பத்தி. அடுத்து பாத்தீங்கன்னா நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ். இது ரினியூ பண்ண முடியாது, யூஸ் பண்ணா முடிஞ்சிடும். புதுப்பிக்க இயலாத வளங்கள், மீண்டும் உருவாக்கப்பட முடியாது, இல்லைன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். அப்படிதான் நிலக்கரி திரும்ப வராதுன்னு இல்லை, இன்னும் பல மில்லியன் வருடங்கள் வெயிட் பண்ணாதான் வரும். ஃபாசில் ஃபியூவல்ஸ், பெட்ரோலியம், கனிமங்கள், இது எல்லாமே இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஜுடிஷியஸா யூஸ் பண்ணணும். கரெக்டா தேவைக்கேற்ற அளவுக்கு யூஸ் பண்ணணும், அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வரும். கோல், பெட்ரோலியம்லாம் இன்னொரு 150 to 200 வருஷம் தான் வரும்னு சொல்றாங்க. அது போக போக அது எடுக்கிறதுக்குரிய காஸ்டும் அதிகமா இருக்கும். பெட்ரோல் விலை உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் விலை எவ்வளவு ஏறிக்கிட்டு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியங்க. ரினியூவபிள்னா என்னது, நான் ரினியூவபிள்னா என்னதுன்னு பார்ப்போம். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ரினியூவபிள், நான் ரினியூவபிள் மாதிரி இன்னொன்னு இருக்கு. அது என்ன தெரியுமா? கன்வென்ஷனல். இன்னொன்னு என்னது? நான் கன்வென்ஷனல். கன்வென்ஷனல் தமிழ்ல என்னது? மரபு சார்ந்த. நான் கன்வென்ஷனல் அது மரபு சாரா. கன்வென்ஷனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அருள் சுந்தரம். கன்வென்ஷனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மணிமொழி. நான் கன்வென்ஷனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கன்வென்ஷனலுக்கு அருள் சுந்தரம் சோலார் அப்படின்னு இருக்காங்க. சோலார் கன்வென்ஷனல் கிடையாது, கோல் தான் கன்வென்ஷனல். ஹைட்ரோ கன்வென்ஷனல், நீர்மின் சக்தி கன்வென்ஷனல். ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. நான் ரினியூவபிள் வேற, கன்வென்ஷனல் வேற. சரியா? திரும்ப சசி, நான் ரினியூவபிளுக்கும் கன்வென்ஷனலும் வேற வேற. நான் என்னன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. கன்வென்ஷனல் அப்படின்னா என்னது அப்படின்னா தொன்று தொட்டு யூஸ் பண்ணிட்டு வர்றது கன்வென்ஷன். நம்ம ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு வர்றது கன்வென்ஷன். நான் கன்வென்ஷனல் என்னதுன்னா இப்ப ரீசெண்டா யூஸ் பண்றதுதான் நான் கன்வென்ஷன். கன்வென்ஷனல் வேற, ரினியூவபிள் வேற, நான் ரினியூவபிள் வேற. நம்ம ஒவ்வொன்றுமே பார்க்க போறோம். கன்வென்ஷனல், ரினியூவபிள், கன்வென்ஷனல், நான் ரினியூவபிள்.
அதே மாதிரி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள், நான் கன்வென்ஷனல் நான் ரினியூவபிள், ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான எக்ஸாம்பிள்ஸ். கன்வென்ஷனல்னா நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அது எலக்ட்ரிசிட்டிக்குன்னு கிடையாது. இது நம்ம பாக்குறது எல்லாமே ஆற்றல் தான். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு ஜென்ரலா சொல்ல முடியாது. எலக்ட்ரிசிட்டி நான் கன்வென்ஷனல் அப்படிலாம் சொல்ல முடியாது. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கன்வென்ஷனல். எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ரொம்ப நாளுங்கிறது எவ்வளவு அப்படின்னா ரீசன்னா இப்போ ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துல வந்ததுதான். எலக்ட்ரிசிட்டி எப்ப இருந்திருக்கு? யார் கண்டுபிடிச்சது எலக்ட்ரிசிட்டிய? மின்சாரத்தை கண்டுபிடித்தது யார்? சினிமா பாட்டு வந்தாலும் சொல்லுவீங்களா? Who discovered electricity? மைக்கேல் ஃபாரடே, பெஞ்சமின் பிராங்க்லின். ஸோ எல்லாமே அவர் இதுல இருந்து கண்டுபிடிச்சார். மைக்கேல் ஃபாரடே கஷ்டம் கண்டுபிடிச்சார், சரிங்களா? எலக்ட்ரிசிட்டிங்கிறது வராது, எனர்ஜின்றது வரும். எனர்ஜிங்கிறது ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தான் எலக்ட்ரிசிட்டி. இப்ப நான் கன்வென்ஷனல் சொல்லுங்க. இப்போ வந்தது நான் கன்வென்ஷனல் அப்படிங்கும் போது என்ன வரும் அப்படின்னா, இதுலதான் சோலார், டைடல், ஓஷல் தெர்மல் எனர்ஜி, விண்ட், இதெல்லாம் நான் கன்வென்ஷன், சரிங்களா? சோ இத கரெக்டா புரிஞ்சுக்கணும். நியூக்ளியர் இதுல வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் பவர் எதுல வரும்? நியூக்ளியர் நான் கன்வென்ஷனல். நியூக்ளியர் நான் கன்வென்ஷனல். நியூக்ளியர்லாம் இப்ப ரீசெண்ட் ஆரிஜின் தான். இப்ப நான் சொல்றத கரெக்டா பண்ணணும், சரிங்களா? கரெக்டா சொல்லுங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏ நல்ல புரிஞ்சுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஏங்கிறது என்னது அப்படின்னா ரினியூவபிள். ரினியூவபிள் என்னது? புதுப்பிக்கக்கூடியது. பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நான் ரினியூவபிள். அப்போ புதுப்பிக்க இயலாதது. புதுப்பிக்க இயலாதது. அடுத்து இது பி. அடுத்து சி பாருங்க, கன்வென்ஷனல். மரபு சார்ந்த. டி பாத்தீங்கன்னா நான் கன்வென்ஷனல். நான் கன்வென்ஷனல். மரபு சாரா ஆற்றல் மூலங்கள். இப்ப எனக்கு வரிசையா சொல்லுங்க எக்ஸாம்பிள், கேட்கறதுக்கு சொல்லுங்க. ஏயும் சியும். ஏசிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏடிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டிசிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டிடிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணிருக்கேன். இது ரொம்ப முக்கியம். இன்டர்வியூல கேட்பாங்க, ஜெனரலாமோ ப்ரிலிம்ஸ்லயும் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே தேவை, மெயின்ஸுக்கும் தேவை, எல்லாத்துக்குமே தேவை. வாட் இஸ் த ஆன்சர்? ஏசி. உங்களுக்கு சொல்லுங்க. ஏசிக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஏசினா என்னது? ரினியூவபிளா இருக்கணும், தொன்று தொட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கணும். ரினியூவபிளா இருக்கணும், தொன்று தொட்டா யூஸ் பண்ணிட்டு வர்றது என்னது அப்படின்னா சொல்லுங்க. அப்படின்னா இதெல்லாம் வரும். ஹைட்ரோ. ஹைட்ரோனா என்னது? நீர் மீன்ஸ். ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஏசியை மட்டும் சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் டைப் பண்ணுங்க. ஏசிக்கு மட்டும் டைப் பண்ணுங்க. ஏசி. அப்போ ஏசி பாத்தீங்கன்னா ரினியூவபிளா இருக்கணும், கன்வென்ஷனலா. விறகு, உட் இருக்குல்ல, விறகுல இருந்து எனர்ஜி எடுக்கணும்.
ஃபாரஸ்ட்ல இருந்து எனர்ஜி எடுக்கிறோம். சரிங்களா? உட்டு, வெரி குட். முதல் ஏசியை மட்டும் சொல்லுங்க. ஃபாரஸ்ட், நீர்மின் சக்தி, அது ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டு வரோம். அது எப்ப வேணாலும் இன்ன வரைக்கும் நமக்கு எப்பவுமே இல்லாம இருக்கும். விண்டு வந்து கன்வென்ஷனல் கிடையாதுங்க. சரிங்களா? அடுத்து ஏடிக்கு வாங்க. ஏடி என்ன தெரியுமா? ரினியூவபிள் பட் நான் கன்வென்ஷனல். ரொம்ப நாளா வரும், ஆனா இப்ப புதுசா தான் வருது. இங்கதான் என்ன வரும்? சூரிய ஒளி, காற்றில் இருந்து மின்சாரம், டைடல், கடலில் இருந்து மின்சாரம், பயோமாஸ், பயோமாஸ்ல இருந்து எடுக்க முடியும். பயோமாஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே வந்து உட்டு இட்டு எல்லாமே அதுலயே வரும். அது பயோமாஸ்ங்கும் போது உட்டு வராது. இல்ல நார்மலா சேர்த்தீங்கன்னா உட்டு வந்துடும். பயோமாஸ்ல இருந்து எப்படி எனர்ஜி எடுக்கிறாங்க, அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. என்ன பிளான்ட்? இப்ப இது பாருங்க, ரினியூவபிளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பெட்ரோல் வந்து பெட்ரோல்ல ஒரு எனர்ஜி வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. அந்த பிளான்ட்டுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்குது, அடிக்கடி கேட்பாங்க. பாட்டனில இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அந்த பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனி பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எனி? ஜெட்ரோபா. ஜெட்ரோபாங்கிறது ஆமணக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டா வருது. நான் கன்வென்ஷன், ஆனா ரினியூவபிள். சரி, பயோ தானே. அடுத்து வாங்க, பிசி. பிசினா நான் ரினியூவபிள் ஆனா கன்வென்ஷனல். நான் ரினியூவபிள் கன்வென்ஷனல் என்ன வரும்? கோல், நிலக்கரி. ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ரொம்ப நாளைக்கு வராது. நிலக்கரி, பெட்ரோலியம், பெட்ரோலியத்துல இருந்து வர்றது, இது எல்லாமே பிசி. அடுத்து பிடி சொல்லுங்க. நான் ரினியூவபிள், நான் கன்வென்ஷனல். நான் ரினியூவபிள். இப்போ நியூக்ளியர் எனர்ஜி எங்க வரும் சொல்லுங்க? நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர்ல வந்து ரெண்டு இருக்குங்க. நியூக்ளியர்ல வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபியூஷன் ஒண்ணு இருக்கு. ஃபியூஷன்ல தான் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. நார்மலா இப்ப நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எதுல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபிஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஃபிஷன்னா என்னது? அணுக்கரு பிளவு. ஃபியூஷன்னா என்னது? அணுக்கரு இணைவு. ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஹீலியம் வருது, அதுல எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் இது வரும். ஃபியூஷன்ல தான் அதிகமாக எனர்ஜி வரும். இப்ப சூரியன்ல வந்து நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா ஃபியூஷனாலதான் கிடைக்குது. ஃபிஷன்னா அணுவை ரெண்டா உடைக்கிறது. ஃபியூஷன்ல ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் டோக்கமாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வழியா நடந்துகிட்டு இருக்கு. ஐடிஇஆர்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பேண்ட் உலக நாடுகள்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பண்ணிட்டாங்கன்னா நிறைய நமக்கு தண்ணீரை அடைஞ்சிடும். ஃபியூஷன்ல நிறைய வரும். பட் இப்ப நம்மகிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாமே, நம்மகிட்ட இருக்கிற நியூக்ளியர் எனர்ஜி எல்லாமே ஃபிஷன். ஃபிஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் அது குறைஞ்சிரும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரினியூவபிள் அண்ட் நான் கன்வென்ஷனல். அப்ப நான் ரினியூவபிள், நான் கன்வென்ஷனல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன். அணுக்கரு நிலவுல, அதாவது அணுக்கரு இப்ப நமக்கு கிடைக்கல இப்ப நியூக்ளியர் எனர்ஜி. பட் ஃபியூஷன் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன வந்து தெரியுமா? ஃபியூஷன் வந்துருச்சு அப்படின்னா ரினியூவபிள் நான் கன்வென்ஷனல் வந்து. சொல்றது புரியுதா? ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இணைவு, பிளவு, எதுல எனர்ஜி அதிகமா இருக்கும்? இணைவுல அதிகமா, பிளவுல அதிகமா? அப்படின்னா இணைவுலதான் அதிக எனர்ஜி கிடைக்கும், பிளவுல எனர்ஜி கம்மியாக கிடைக்கும். கம்மினா அதே அதிகம் தான், இதை கம்பேர் பண்ணும் போது அது கம்மி. ஃபியூஷன்ல தான் அதிக எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? அப்போ நியூக்ளியர் ஃபிஷன் இங்க, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா இங்க வந்துடும், ஏடியில வந்துடும், இங்க வந்துடும். நியூக்ளியர் ஃபியூஷன் ரிசர்ச் போயிட்டு இருக்கு, அதில் நமக்கு கூடிய விரைவில். ஸோ நான் ரினியூவபிள், நான்
கன்வர்ஷன். அடுத்து லேண்ட் ரிசோர்சஸ், மண் வளம், நிலவளம். மண் வளம், நிலவளம். சரியான வார்த்தைனா நிலவளம் தான். லேண்ட்னா மண்ணுன்னு வராது இல்ல, லேண்ட்ல மண்ணும் இருக்கிறது, பாறை இருக்கிறது, எல்லாமே சேர்ந்த லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க land resources. So the area of India ranks 7th in the world. பாப்புலேஷன்ல 2வது, பட் பரப்பளவுல 7வது. 32.8 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர், 2.42% ஆஃப் டோட்டல் ஏரியா. நம்ம பாப்புலேஷன் அதிகம், 7வது பெரிய நாட்டுல 2வது அளவுல மக்கள் தொகை இருக்கு அப்படிங்கும் போது பிரஷர் அதிகம், லேண்ட்ல பிரஷர் அதிகம். அதனாலதான் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் நமக்கு சாதகமாக இல்லை. இதே நீங்க ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, நிலப்பரப்பு மனிதன் விகிதம் அங்க ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா நிலப்பரப்பு ரொம்ப அதிகம், ஆனா மக்கள் தொகை ரொம்ப கம்மி கம்பேர் பண்ணும்போது. நமக்கு இதெல்லாம் வந்து பாருங்க, 2.4% தெரியணும், 32.8 தெரியணும். தமிழ்நாட்டோட பரப்பு என்ன சொல்லுங்க? தமிழ்நாட்டோட பரப்பு என்ன அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, எத்தனை லட்சம்? தமிழ்நாட்டோட பரப்பு 1.3 லட்சம் தமிழ்நாட்டோட பரப்பு. பட் தமிழ்நாட்டோட பரப்பு கரெக்டா தெரியணும் உங்களுக்கு, எக்ஸாக்டா. According to agricultural census, the area operated by the large holdings 10 hectares and above has declined, and the area operated in the marginal holdings less than 1 hectare has increased. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், இது என்ன காரணம்? மேலாண்மை புள்ளி விவரப்படி கடைசி அக்ரிகல்ச்சர் சென்சஸ் இந்தியாவில் எப்ப எடுத்தாங்க அப்படின்னா, கடைசி அக்ரிகல்ச்சர் சென்சஸ் வந்து சில சமயம் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, எழுதிக்கங்க, 1971. இந்தியாவில் கடைசி அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எடுத்தது 1971. வேளாண்மை புள்ளி விவர அறிக்கையின்படி, இது மற்ற வேளாண்மை புள்ளி விவரம் அறிக்கையின்படி எடுத்திருப்பாங்க. நான் சொல்ல சென்சஸோட சேர்ந்து எடுத்தது, மெயினா எடுத்தது. அதிக விவசாய பரப்பில் 10 செய்பவர்கள் 10 ஹெக்டேர், அதற்கு குறைவாக நீங்க மிக குறைவாக 1 ஹெக்டேர். 1 ஹெக்டேர்னா எவ்வளவு? 1 ஹெக்டேர்னா எவ்வளவு ஏக்கர்? கண்டிப்பா தெரியணும். இது வந்து மேத்ஸ்ல ரொம்ப முக்கியம். ஏரியா வால்யூம்ல கேட்பாங்க, கன்வெர்ட் பண்ண வேண்டிய வரும். 1 ஹெக்டேருங்கிறது எத்தனை ஏக்கர்? விவசாயிகள் சொல்லுங்க. அருள் சுந்தரம் விவசாயி தானே? நானும் ஒரு விவசாயி தான். இங்க இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் விவசாயத்தை பத்தி தெரியும்? விவசாயம், நானும் மண்ணுல இறங்கி விவசாயம் பண்ணவங்க எல்லாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர். மற்றவங்களாம் அவங்க பின்னாடி ஸ்பின் செல்வ பண்றாங்க. கவிதா வெரி குட். விவசாயிகள் வந்து ப்ரௌடா டைப் பண்ணுங்க, நானும் ஒரு பார்மர் தான். விவசாயினா எல்லா வகையத்திலும் நீங்க ஒரு விவசாயி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னா போதும், அந்த விவசாயத்துல இன் பண்ணவங்க. சரிங்களா? ஏன் 2.47? ஒண்ணும் கிடையாது. 1 ஹெக்டேருங்கிறது எக்ஸாக்ட்லி 2.5 ஏக்கர்ஸ். எக்ஸாக்ட்லி. அது ஏன் 2.47 வராது? எக்ஸாக்ட்லி 2.5 ஏக்கர். 1 ஹெக்டேருங்கிறது 2.5 ஏக்கருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கரெக்டா சொல்றதுன்னா, 1 ஹெக்டேர் அப்படின்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர், 10,000 சதுர மீட்டர். 1 ஏக்கருங்கிறது எத்தனை சதுர மீட்டர்? 1 ஏக்கருங்கிறது 4,000 சதுர மீட்டர். நோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்காதீங்க, நோட் எழுதி வச்சுக்கோங்க. கேட்பேன் உங்களுக்கு, எழுதி வச்சுக்கோங்க. 4,000 சதுர மீட்டருங்கிறது 1 ஏக்கர். அப்போ 1 ஹெக்டேருங்கிறது 2.5 ஏக்கர். 1 ஹெக்டேர் வந்து 2.5 ஏக்கர். ஏன் இப்படி வருது? ஒரு காலத்துல
10 ஹெக்டேர்லாம் இருந்துச்சு ஆட்களுக்கு, இப்ப ஏன் 1 ஹெக்டேர் ஆச்சு? ஏன், எதற்கு சொல்லுங்க கவிதா, சொல்லுங்க. ஏன்னா முக்கிய காரணம் என்ன இதுக்கு? நம்ம தாத்தாட்ட எத்தனை ஏக்கர் ஹெக்டேர் இருந்திருக்கும்? தாத்தாட்ட ஹெக்டேர் இருந்திருக்கும், அப்பாட்ட ஏக்கராகும், மகன்கிட்ட சென்ட் ஆயிடும். ஒரு ஏக்கருங்கிறது 100 சென்ட். ரியல் எஸ்டேட் அதெல்லாம் இல்லைங்க. ரியல் எஸ்டேட்டுங்கிறது அதை விடுங்க. நம்ம ஹெக்டேரே நம்மளே நம்மகிட்ட இருக்கிறது. உங்க தாத்தாட்ட இருந்தது பசங்க 4 பசங்க இருந்தாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. பிரிச்சுடுவீங்கல்ல. பாகப்பிரிவினைனா முக்கிய காரணம். ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க, கொடுக்காம போறீங்க, அது உங்க விருப்பம். குறையதுக்கு முக்கிய காரணம் ஒவ்வொருத்தவங்களுக்கு குறைய வைக்கிறாங்க. அதாவது விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள், விவசாயம் செய்யறவங்களுக்கு நிறைய இருந்தது. அப்படியே பிரிஞ்சு 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 கம்மியாக. அதுல நீங்க நிறைய பேர் பிளாட் போட்டு கொடுத்துருங்க. ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ், காடுகள். இந்தியாஸ் ஃபாரஸ்ட் கவர் 69 மில்லியன் ஹெக்டேர் வித் கான்சியஸ் 21%. இந்திய வனப்பகுதி 21%. அதனுடைய பரப்பளவுல 21% வனப்பகுதி. ஆனா ஒரு சஸ்டைனபிள் கண்ட்ரிக்கு, ஒரு நல்ல நிலையான நீடித்த கண்ட்ரி, ஒரு இயற்கை வளங்களுடன் ஒரு நாடு இருக்கணும் அப்படின்னா யுஎன்இபி என்ன சொல்லுது? யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்டல் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்டல் ப்ரோக்ராம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 33.1% காடுகள் இருக்கணும். கனடாலாம் அவ்வளவு இருக்கு. நமக்கெல்லாம் 21% தான் காடு இருக்கு. தமிழ்நாடுக்கு 21%. தமிழ்நாட்டுக்கு என்ன கம்மியா? தமிழ்நாட்டோட சதவீதம் என்னது? சும்மா அடிச்சு விடுங்க, ஒரு கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணணும்ல, கெஸ் பண்ணாத அன்னைக்கு நம்ம இதை கெஸ் பண்ணோம், நம்ம வேற ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் பெர்சன்டேஜ் என்னது? ஃபாரஸ்ட் ஏரியா பெர்சன்டேஜ் கரெக்ட். தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் ஏரியா, தமிழ்நாடு 1,30,30,058 அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா? பட் தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னு தெரியுங்களா? ஸோ அது எவ்வளவு அப்ராக்சிமேட்லி ஃபாரஸ்ட் கவர் ஆஃப் த ஸ்டேட்? ஸ்லைட்லி இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2019 டேட்டால. According to the India State of Forest Report, India State of Forest Report, அதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் கவர் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவர் 20%. அப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்ப கொஞ்சம் கூடியா இருக்கு. நீங்க புக்ல பார்க்கும்போது கம்மியா இருக்கும். இப்ப நான் சொல்றது லேட்டஸ்ட் டேட்டா 2019 ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்டுக்காக நிறைய தனியார்கள் நிறைய முயற்சி எடுத்திருக்கிறாங்க, கவர்மெண்ட்டும் முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. தனியாரை விட கவர்மெண்ட் நிறைய முயற்சி எடுக்கிறதுனால டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் அதுல டென்ஸ் ஃபாரஸ்ட், ஓப்பன் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. அடுத்து மினரல்ஸ், அயன் ஓர். ஏதாவது ஒரு அயன் ஓர் சொல்லுங்க, அயன் தாது அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா பாத்தீங்கன்னா ஹேமடைட். இந்தியால நல்ல ஹை குவாலிட்டி அயன் ஓர் இருக்கு. நம்மகிட்ட ஒன்னும் பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம ஜப்பான்ல அயன் ஓர் இல்ல. இந்தியால இருந்து அயன் ஓரை ஜப்பானுக்கு அனுப்பிச்சு ஜப்பான்ல இருந்து அயன் அண்ட் ஸ்டீல நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னது? ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்ல. பெரிய அயன் அண்ட் ஸ்டீல் எல்லாம் இங்க கிடையாது. இங்க இருக்கிற எல்லா அயன் அண்ட் ஸ்டீலையும் சேர்த்தீங்கன்னா அங்க ஒரே அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கும் எங்க ஜப்பான்ல. ஆனா அவன்கிட்ட என்ன கிடையாது?
அயன் ஓர் கிடையாது. அவன் சீப்பா அயன் ஓரை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து பினிஷ்டு ப்ராடக்டா அனுப்புவான். சேலத்துல இருக்கு செயில். அவன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டீல் பிளான்ட் வந்து 20-30 செயிலுக்கு சமமாக இருக்கும். சேலத்துலதான் செயில்னு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஹேமடைட் அயன் ஓர் வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு, ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா. The major deposit of magnetic iron is available in western coast of some deposits of iron and found in Kerala, தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்க இருக்கிறது? தமிழ்நாட்டுல எங்க வந்து அயன் கிடைக்குது? இரும்பு தாது தமிழ்நாட்டில் எங்கு கிடைக்கிறது தெரியுமா? உங்க பகுதியில் எங்கேயாவது கிடைக்குதா? கஞ்சமலை. வெரி குட். கஞ்சமலையில கஞ்சம் இல்லாம அயனோர் கிடைக்குது. கஞ்சமலை, தோடுமலை எல்லாம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. கஞ்சமலையில கஞ்சம் இல்லாமல் அயனோர் கிடைக்கிறது. கஞ்சமலை. சேலம் மாவட்டம். அடுத்து நிலக்கரி, லிக்னைட். இந்த நிலக்கரி இருக்குல்ல, நிலக்கரியில வந்து கார்பன் கண்டென்ட்டை பொறுத்து 4 வகையா பிரிக்கலாம். அது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. அது அடிக்கடி அந்த அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் ஏதாவது சொல்லுவாங்க. எது ஹை குவாலிட்டி கோல், எது லோ குவாலிட்டி கோல். லோ குவாலிட்டிங்கிறது எதை பொறுத்து அப்படின்னா, எதை பொறுத்து? கார்பனோட பர்சன்டேஜை பொறுத்து, கார்பன் அளவை பொறுத்து. எது ஹை குவாலிட்டி கோல்? அதான் ரொம்ப காஸ்ட்லி, நிறைய கார்பன் கண்டென்ட் உள்ளது. சொல்லுங்க எது அப்படின்னா, அது எழுதிக்கங்க, ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட் தான் ஹை குவாலிட்டி கோல் இருக்கு. ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட்டுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா, பிட்டுமினஸ். பிட்டுமினஸ். அடுத்து வந்து மூணாவதா என்னது? லிக்னைட். தமிழ்நாட்டுல லிக்னைட் எங்க கிடைக்குது? தமிழ்நாட்டுல லிக்னைட் எங்க கிடைக்குது? ஆந்திரசைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% கார்பன் இருக்கும். பிட்டுமினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 75% இருக்கும். 80% கூட வரும். ரேஞ்ச் இருக்கும் 76 to 86%. லிக்னைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70%. அப்போ கோல் கம்மியா, கார்பன் கம்மியா இருந்துச்சுன்னா புகை அதிகமா வரும். லிக்னைட்லாம் அதிகமா இருக்கும். லிக்னைட் தமிழ்நாட்டுல எங்க கிடைக்குது அப்படின்னா, நெய்வேலி, என்எல்சின்னு சொல்லுவாங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். நெய்வேலியை சுத்தி உள்ள இடங்கள். அங்க வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலியில வந்து கோல் என்எல்சி அந்த கம்பெனி இருக்கிறதுனால, தெர்மல் பவர்ல பண்றதுனால நிறைய அங்க டஸ்ட் எல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகும். அந்த டஸ்ட்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு செங்கல் எல்லாம் செய்யறாங்க. லிக்னைட்டுக்கு கீழே இடம் இருக்கும் கடைசியா, அதுல ரொம்ப கம்மியானதா இருக்கும். அது என்னது அப்படின்னா பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்னா அப்பதான் நிலக்கரி உருவானது. இது எப்படி வரும் தெரியுமா? நிலக்கரி பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ கொஞ்சத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுறது வந்து பீட்டு கொஞ்சம் வருடங்கள், பல வருடங்கள் கழித்து லிக்னைட் பல வருடங்கள் கழித்து பிட்டுமினஸ் வருடங்கள் கழித்து ஆந்திரசைட். பாருங்க, அந்த ஆர்டர்ல இருக்கு பாருங்க, ஏபிசி ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு, நீங்களே பாத்துக்கலாம். ஏ ஃபர்ஸ்ட், பி அப்புறம் எல், அப்புறம் எல்லுக்கு அப்புறம் பி. ஸோ அதனால ஆந்திரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாக்சைட். அதுக்கு முன்னாடி
மைதிலி அண்ட் ரூபா டைப் பண்ணுங்க. ஒரு ஏக்கருங்கிறது எத்தனை சதுர மீட்டர்? டைப் பண்ணுங்க. நான் சொன்னவங்க 2 பேர் மட்டும் தான் டைப் பண்ணணும். மைதிலி ரூபா, நான் ரேண்டமா பார்த்து சொல்றேன். மைதிலி ரூபா டைப் பண்ணுங்க. ஒரு ஏக்கருங்கிறது எத்தனை சதுர மீட்டர்? நோட்டை பார்த்து கூட டைப் பண்ணுங்க. எழுதி வச்சிருக்கீங்கன்றதான் எனக்கு கொஸ்டினே இருக்கும். மைதிலி ரூபா ஆளையே காணா. நீங்க இருக்கீங்க, கிளாஸ்ல இருக்கிறீங்க, கேட்கலையா? லாவண்யா டைப் பண்ணுங்க. மைதிலி ரூபா என்னமா பண்றீங்க? கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா? நான் சொல்றது கேக்குதா கேட்கலையா? லாவண்யா இப்ப டைப் பண்ணிட்டாங்க பாருங்க. மைதிலி ரூபா என்னாச்சு? நோட்ஸ் எழுதுறீங்களா எழுதலையா? மைதிலி ரூபா டைப் பண்ணுங்க மாதிரி உடனே. தெரியலன்னு டைப் பண்ணுங்க. ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் கேட்டேன் நான். ஸ்கொயர் மீட்டர் ஓகே. மைதிலி ரூபா யாரு? ஏன் எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன். ரூபா யாருமா? கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா? தெரியல, அட்டென்ஷன்ல இருக்கீங்களா இல்லையா? ரூபா அதான் பார்த்தேன், அதுக்குள்ள காணாம போறேன். கேள்வி கேட்டா கிளாஸ் விட்டு ஓடிட வேண்டியது. எழுதி வச்சிருக்கீங்களா மைதிலி? எழுதி வச்சிருந்தா முதலே சொல்லியிருக்கணும்ல, ஏன் லேட்டு? பாக்சைட். பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியம். ரேண்டமா தான் கேட்டேன். ஒரு நாள் இந்த மாதிரி 2 பேரை கேட்பேன். அப்பப்ப கேட்பேன், 2 பேர் இல்லை, இப்ப திரும்ப கேட்பேன். மேஜர் ரிசர்வ்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் தி ஈஸ்ட் கோஸ்ட் பாக்சைட் டெபாசிட்ஸ் ஆஃப் ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். அலுமினியம், அலுமினியத்துக்கு பாக்சைட் இது கேட்கறாங்க, ரொம்ப முக்கியம். ஓர் ஆஃப் அலுமினியம் என்ன? பாக்சைட் தாது. அடுத்து உலகத்திலேயே அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? இந்தியாவில் அதிகமா இருக்குது. உலகத்திலேயே 60% ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துல கிடைக்கிற மைக்கால 60% எங்க இருக்கு? இந்தியாவில தான் இருக்கு. பெக்மடைட். வெறுமனை கேட்கலாம், பெக்மடைட்ங்கிறது எதனுடைய ஊர்? எக்கனாமிக் வரும்போது எக்கனாமிக் ஜியோகிராபி வந்து பாருங்க. பெக்மடைட் எதனுடைய ஊர்னு கேட்பாங்க. So mica is a heat resistant material. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? எலக்ட்ரிக்ல யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி பேட் கண்டக்டர், கண்டக்ட் பண்ணாது. அதனாலதான் எலக்ட்ரிசிட்டி இன்சுலேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்சுலேஷன் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்சுலேஷன், இன்சுலேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. crude oil being explored in India at many places. Assam. So அடிக்கடி क्वेश्चन கேட்பாங்க, இந்தியால ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட் எது? சொல்லுங்க, இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட் எது? இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட் அடிக்கடி கேட்கறது. இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட் எது? டிக்பாய் அல்லது டிக்பாய்னு சொல்லுவாங்க. டிக்பாய் ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட். கிட்டத்தட்ட 1866 தோண்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட். 1901 இருந்தா ஆபரேஷன் பண்றது அப்படின்னா இனிமே கிளாஸ் அட்டன் பண்றவங்கள இந்த மாதிரி அப்பப்போ யாரையாவது ரேண்டமா ஒருத்தரை கேட்பேன். கரெக்டா அந்த ஒரு நான் கேட்கற கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆன்சர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இம்போசிஷன்.
மற்ற ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, கேக், கம்பர், ஆங்கிலேஸ்வர், அலோல், ஹலால், ஹாலோல் சொல்லுவாங்க. இதெல்லாமே குஜராத்தில் இருக்கு. இதெல்லாம் மெயினாக ஆயில் கிடைக்கும். ஆனால் நம்ம வெளியே நிறைய என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் தான் நிறைய பண்ணிடுறோம், இம்போர்ட் தான் நிறைய பண்ணிடுறோம். அடுத்து தங்கம் நமக்கு ரொம்ப கம்மி தான், குறைந்த அளவு தங்கமா. 3 முக்கிய கோலார் மாவட்டத்தில் கோலார், அது கூட இப்ப கிடையாது. அப்புறம் ஹட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தங்க வயல். 2 கர்நாடகா. ஆந்திராவில் வந்து ராம்கிரி இருக்கு. நல்ல புரிஞ்சுங்க, கோலார், ஹட்டி கர்நாடகா, ராம்கிரி வந்து ஓரளவு தான் கிடைக்கும். 1901 எகைன் சொல்லுங்க சார் கேட்குறீங்க. 1901 வந்து பாத்தீங்கன்னா அந்த திக்பாய் வந்து ஆபரேஷன் வந்தது, நடைமுறைக்கு வந்து. பட் 1866 வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆயில்கள். பட் அது ஃபுல்லா கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. முத ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ல தான் தோண்டிருப்பாங்க. கோலார், குட்டி அல்லது ஹட்டி இது கர்நாடகா, ராம்கிரி வந்து டைமண்ட். அது மாதிரி டைமண்ட் எங்க கிடைக்குது அப்படின்னா, டைமண்ட் வந்து பன்னா. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, ஜாகிரபிங்கிறத படிச்சுட்டே இருக்கிற மாதிரி. அப்புறம் ரமணலா கொட்டா, குர்னூர் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேசம். அப்புறம் கிருஷ்ணா ரிவர்லயும் கிடைக்கும். நம்மளோட டைமண்ட் வந்து 4582,000 கேரட். ஒரு கேரட்னா எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள். ஒரு கேரட்னா எவ்வளவுன்னு இதே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. யாருக்காவது தெரியுமா? டைமண்ட் வந்து கேரட்ல சொல்லுவாங்க. ஒரு கேரட்டுங்கிறது எவ்வளவு? யாராவது சொல்லுங்க. ஒரு கேரட்டுங்கிறது எவ்வளவுன்னு கேட்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கேரட்டுங்கிறது எவ்வளவு? நீங்க வந்து டைமண்ட வந்து நிறுத்தி தருவாங்க, கேரட்ல தான் நிறுத்தி தருவாங்க. சரிங்களா? கேரட்டுங்கிறது எவ்வளவு? ஒரு கேரட்டுங்கிறது நோட் பண்ணிக்கங்க, 200 மில்லிகிராம். 200 மில்லிகிராம் என்பதுதான் ஒரு கேரட். அப்போ 5 கேரட் தங்கம் வாங்கினீங்கன்னா அது எவ்வளவு கிராமா இருக்கும்? 5 கேரட் தங்கம் வாங்கினீங்கன்னா அது 1 கிராமா இருக்கும். சரிங்களா? 5 கேரட் தங்கம் அப்படின்னா 1 கிராம். அப்போ ஒரு கேரட் அப்படிங்கிறது எதை பொறுத்த வரைக்கும், டைமண்ட பொறுத்த வரைக்கும் 1 கிராம்ல 5ல் 1 பங்கு. தங்கத்தோட கேரட்டோட இது பண்ணக்கூடாது. அங்க வந்து கேரட்டை வந்து இதுல சொல்லுவாங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு இருக்கிறது சொல்லுவாங்க. 24 கேரட் அப்படின்னா எல்லாமே தங்கம், சுத்த தங்கம். சுத்த தங்கம், சொக்க தங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அருள் சுந்தர மாதிரி. சொக்க தங்கம், நல்ல பையன், நல்ல ஆசிரியர். அதனாலதான் அவருக்கு நல்ல ஆசிரியர் விருது கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஆசிரியருக்குலாம் நல்ல ஆசிரியர் விருது கிடைக்காது, ரெக்கமெண்ட் பண்ணாதான் கிடைக்கும். என்ன அருள் சுந்தரம் நல்ல ஆசிரியர் விருது வாங்கிட்டீங்களா? ரைட். சோ ஞாபகம் வச்சுங்க, 200 மில்லிகிராம். உங்களை பத்தி தெரியாமே நல்ல பையன் சொல்லிட்டு இருக்கேன் நானு. 1 கிராம், சரிங்களா? 200 மில்லிகிராம். ஞாபகம் வச்சுங்க, 200 மில்லிகிராம்ங்கிறது 1 கேரட். எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றது பாருங்க. கிருஷ்ணாநதி, கர்னூல், பன்னா. பன்னாதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி கேட்பேன், பன்னா எங்க இருக்கு? மத்திய பிரதேசல இருக்கு. கர்னூல் மாவட்டம் ராமலக்கோட்டால கிடைக்குது, கிருஷ்ணா நதிக்கரையில கிடைக்குது. இப்ப கிம்பர்லி ஃபீல்ட் டிஸ்கவர்டு. இப்போ இதே கிம்பர்லி வந்து வெளியே ஒரு வேற நாட்டுல இருக்கு. கிம்பர்லி சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. இங்க இருக்கு ராய்ப்பூர் இம்பர்லி. இம்பர்லியா கிம்பர்லியா? இம்பர்லி, கே சைலண்டா. ராய்ப்பூர், ராய்பூரா ராஜ்புரா? இங்க ராஜ்பூர், இங்க ராய்ப்பூர். பஸ்தார் டிஸ்ட்ரிக்ட். பஸ்தார்ன்றது பெரிய மாவட்டம்.
நுவாபடா மத்தா பாருங்க. இந்த சாப்டர்ல எவ்வளவு எழுத வேண்டியிருக்கு, எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இந்த புக்கே இருந்தா கூட எழுதுங்க. சார் 11th புக்கே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்க கைப்பட முக்கியமான நோட்ஸ் எல்லாம் நோட்ல எழுதணும். ரைட். ஸோ ராய்ச்சூர், ಗುಲ್ಬರ್ಗಾ டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வசதிகள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டமைப்பு மேம்பாடு, ரோட்ல இருந்து மின்சாரத்துல இருந்து எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்புனா என்னது? போக்குவரத்து, ரோடு போடுறது, தொலைத்தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன், ஆற்றல் வளங்கள், பெட்ரோலியம் இதெல்லாம் கிடைக்கணும். நல்ல அதுக்கு நீர்ப்பாசனம், பண நிதி நிறுவனங்கள், இதெல்லாம் பேங்க் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்க் இதெல்லாம். சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா எஜுகேஷன் முக்கியமானது, ட்ரைனிங், ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதிகள் எல்லாமே. சமூக கட்டமைப்பு, சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பெனிஃபிட்ஸ் ஃபார் த என்டையர் சொசைட்டி. பொருளாதார கட்டமைப்பு வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அது. Economic infrastructure, support system which helps in facilitating production and distribution. For instance, railway tracks, post and telegraph, ports, canals, power plants, banks. இதெல்லாம் நாட்டின் உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு பயன்படுவதாகும். இருப்பாதைகள், சரக்கு வாகனங்கள், தபால் மற்றும் தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய், மின் உற்பத்தி நிலையங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? இருப்பு பாதைகள், சரக்கு வாகனங்கள், தபால் மற்றும் தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் இதெல்லாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து. உறுதியான போக்குவரத்துக்கு கோல்டன் குவாட்ரிலேட்டரல் கேட்பாங்க. வாட் இஸ் கோல்டன் குவாட்ரிலேட்டரல்? குவாட்ரி தங்க நாற்கரம். தங்க நாற்கரம்ங்கிறது என்னது? சாலைகள் மேம்பாடு. நீங்க வச்சிருக்கீங்க எல்லா இடத்துலயும் ஹைவே எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தங்க நாற்கர திட்டம் சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது நமக்கு வந்து சாலையில 4 இதை கனெக்ட் பண்றது. நாற்கரங்கள்ன்றது 4 புள்ளிகள் மாதிரி 4 மெட்ரோஸ், டெல்லி, கொல்கட்டா, சென்னை, மும்பை, அதை கனெக்ட் பண்றது. இந்திய இருப்பு பாதை, சாலை, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்து நல்ல கட்டமைக்கப்பட்டவர். போக்குவரத்து சாலைக்கு 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்தாக கொண்ட நாடாக திகழ்கிறது. ஏசியாவிலும் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக விளங்குகிறது. இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. இது வந்து எலக்ட்ரிபிகேஷன் தான். ஒவ்வொன்றும் எலக்ட்ரிஃபை பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் லைன் எல்லாமே எலக்ட்ரிஃபைடு தான். மேஜர் இந்தியன் போர்ட்ஸ் கல்கட்டா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம் ஹேண்டில் 90% ஆஃப் சீ போர்ட் ட்ரேட். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மேஜர் போர்ட்டுங்க? மேஜர் போர்ட்னா என்னது? பெரிய துறைமுகங்கள். இந்தியால பெரிய துறைமுகங்கள் எத்தனை? இந்தியாவில் உள்ள மேஜர் போர்ட்ஸ் எத்தனை? மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நிறைய மைனர் போர்ட்ஸ் இருக்கு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க, அது சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க.
எந்த மாநிலத்தில் அதிக அளவு மேஜர் போர்ட்ஸ் உள்ளன? அதிக பெரிய துறைமுகங்களை கொண்ட மாநிலம் எது? அடிக்கடி கேட்பாங்க. விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேஜர் போர்ட்ஸ்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேஜர் போர்ட்ஸ் எங்க இருக்கு? இந்தியாவில் மொத்தம் எத்தனை கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்? தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்? கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் வந்து கடற்கரை மாநிலங்கள் வந்து இந்தியாவில் 9. எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும். கடற்கரை மாநிலங்கள் எங்க அப்படின்னா மேல இருந்து வாங்களே, குஜராத் கீழே மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். ஸோ இது எல்லாமே நான் சொன்னது எழுதி பாருங்க. 9 வருதான்னு பாருங்க, எழுதி பாருங்க. 6 எழுதணும், நோட்ல எழுதுங்க. எழுதி கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு. நான் வேகமா சொன்னேன், ஆனா நீங்க யோசிச்சீங்கன்னா அப்படியே மேப்பை ஞாபகம் வச்சுட்டு எழுதுங்க. மேல இருந்து எழுதுங்க, உங்க நோட்ல எழுதுங்க. உங்க நோட்ல எழுதி வருதான்னு பாருங்க. 9 வருதான்னு பாருங்க. எனக்கு 6 வேணும். 6னா எங்க? குஜராத்ல ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்கால முடிக்கணும். அப்படியே மேல இருந்து கீழே வந்து திரும்ப போகணும், கார்லேண்ட் மாதிரி. அதனாலதான் இந்த கார்லேண்ட் கேனல் அப்படின்னு ஒரு ப்ரொபோஸ் பண்ணாங்க ஒரு திட்டம். எழுதுங்க எழுதி செக் பண்ணி சொல்லுங்க. சாகர் மாலா திட்டம் 9 வருதா? முதல் மாநிலத்தை எழுதுங்க, அப்புறம் நான் போர்ட்லாம் சொல்றேன். வெஸ்ட் கோஸ்ட்ல மேற்கு கடற்கரை பகுதியில என்னென்னலாம் இருக்கு? எல்லாத்துக்கும் 9 போர்ட் எழுதிட்டீங்களா? 9 போர்ட் கிடையாது, 9 மாநிலங்கள் எழுதா சொல்லி. வெஸ்ட்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்லாங்கிறது ப்ரீ போர்ட். கன்லா கோவா இன்க்ளூட் பண்ணணும்ல கண்டிப்பா. கோவா மாநிலம் தானே? கோவா மாநிலமா இல்லையா? கோவா எத்தனாவது மாநிலம் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்பாங்க, கோவா எத்தனையாவது மாநிலம்? இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம் கோவா? கோவா 25வது மாநிலம். கன்லா, மும்பை, ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட், அது மும்பை பக்கத்துல தான் இருக்கு. மங்களூர், மர்மோகோவா, கொச்சின். தமிழ் எழுதிக்கங்க, எழுதுனவங்க. கன்லா, மும்பை, JNPT, மங்களூர், மர்மகோவா, கொச்சின். இதெல்லாம் வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. 1 2 3 4 5 6. ஈஸ்ட் கோஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு? சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர், விசாகப்பட்டினம், பாரதீப், கொல்கத்தா. எழுதிக்கங்க. சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர். இப்ப தமிழ்நாட்டுல 3 இருக்குங்க. தமிழ்நாட்டுல 3 இருக்கு. சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர், விசாகப்பட்டினம், பாரதீப் வந்து ஒடிசால இருக்கு. அப்புறம் கொல்கத்தா. இதுல எண்ணூர் இருக்குல்ல, எண்ணூர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர், பப்ளிக் அண்ட் பிரைவேட். கவர்மெண்ட் வந்து 68% இருக்கு கவர்மெண்ட், மீதி வந்து பிரைவேட் இருக்கு. அதனால ஜாயின்ட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க எண்ணூர்.
தூத்துக்குடி போர்ட்டுக்கு என்ன பேரு? விஓசி போர்ட். தூத்துக்குடி போர்ட்டுக்கு வந்து விஓசி போர்ட். சென்னை போர்ட்டுக்கு வந்து காமராஜர் போர்ட்னு பேரு. சென்னை போர்ட் வந்து காமராஜர் போர்ட், தூத்துக்குடி விஓசி போர்ட். ஃபாஸ்டா எழுதிக்கங்க. எத்தனை வந்திருக்கு போர்ட் எழுதிட்டீங்களா? எத்தனை போர்ட் வந்திருக்கு இது வரைக்கும்? கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை எழுதியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் 12 வந்திருக்கணுங்க. இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6. அடுத்து அந்தமான் நிக்கோபார்ல போர்ட் பிளேயர் இருக்கு. அந்த போர்ட் பிளேயர் வந்து 13வது. சோ இந்தியாவுல 13 மேஜர் போர்ட் இருக்கு. மும்பை தான் லார்ஜஸ்ட் நேச்சுரல் போர்ட் இன் இந்தியா. சென்னை வந்து நேச்சுரல் போர்ட் கிடையாது, இயற்கை துறைமுகம் கிடையாது. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் எது அப்படின்னா மும்பை. டீப்பஸ்ட் போர்ட் எதுனா எது? அங்கதான் கப்பல் கட்டும் தளம் இருக்கிறது. டீப்பஸ்ட் மிகவும் ஆழமான, இயற்கையிலேயே ஆழமாக இருக்கக்கூடியது. இப்ப சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஆழமான கிடையாது. அதனாலதான் கடல்லாம் கிட்டக்கு வராது, கப்பல்லாம் கிட்டக்கு வராது, தள்ளிதான் நிற்கும். அங்க இருந்து ஒரு கப்பல்ல இருந்தா எடுத்துருவாங்க. ஆனா ஆழம் பத்தாது. விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் துறைமுகம் இருக்கிறது. இன்னொரு போர்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா 14வது மேஜர் போர்ட்டா கவர்மெண்ட் வந்து இது பண்ணிருக்க. லார்ஜஸ்ட் போர்ட்டும் அதான் மும்பை தான். மும்பை தான் டிராபிக் எல்லாத்துலயும் லார்ஜஸ்ட் போர்ட். இன்னொரு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் பிரின்சிபலா இன்னும் ஃபுல்லா அது அப்ரூவ் பண்ணல. மகாராஷ்டிரால இருக்கு, சரிங்களா? அந்த பேருக்கு வந்து அது ஒரு மேஜர் போர்ட்டா. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா? 14வது வதாவன். தமிழ்நாடு டோட்டலி 10 அப்படின்னா என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க? தமிழ்நாடு டோட்டலி 10. தமிழ்நாட்டுல 10 மேஜர் போர்ட்டா? ஸ்மால் அண்ட் பிக்கர் போர்ட்ஸ் அது நிறைய இருக்கு. சின்ன சின்ன மைனர் போர்ட்ஸ் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டிலே ஒரு மேஜர் போர்ட்டா ஒண்ணு சொன்னாங்க. என்னது? எந்த ஊர்? இன்னொரு துறைமுகத்தை மேஜர் போர்ட்டாவும் அறிவிக்கிறதுக்கு பண்ணாங்க. அது கொஞ்சம் கான்ட்ராவர்சியலா இருக்கு. கொளச்சல் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ரைட். ஸோ கார்கோ கேரியர் 23 கேட்பாங்க. கடல் வழி, நான் சொல்றதை கரெக்டா கவனிச்சுக்கோங்க, ஆன்சர் கரெக்டா பண்ணுங்க. கடல் வழி, விமானம், ரயில், தரைவழி, இந்த 4ல எது சீப்பஸ்ட், எது ரொம்ப வந்து விலை குறைந்தது அப்படின்னா சீவு போற வழி. நாங்க ஃப்ரிக்ஷன் கம்மி, அதனால வந்து ஏர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வீஸ், பன்னாட்டு இந்த ஏர் இந்தியாவை தான் யார் வாங்கிட்டா போ. ஏர் இந்தியாங்கிறது வந்து நல்ல புரிஞ்சுங்க. ஏர் இந்தியாங்கிறது வந்து சர்வதேச விமான சேவையை வழங்குகிறது. இந்தியன் ஏர்லைன்ஸ்ங்கிறது உள்நாட்டு சேவையானது. உள்நாட்டு சேவை வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ். இந்தியன் ஏர்லைன்ஸே வாங்கிட்டாங்களா இல்ல ஏர் இந்தியா மட்டும் வாங்கியிருக்காங்களா? டாடா. ஏர் இந்தியா தான். இந்தியன் ஏர்லைன்ஸ் வைஃபை ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் முதலாக வைஃபை வசதி ஏற்படுத்தியது எங்க? பெங்களூரு. ஸோ அப்போ இதெல்லாம் முக்கியமானது கேள்வி. கட்டம் போட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் were merged 2007 to form a national aviation company of India. இப்போ இதை பிரிச்சு டாடாட்ட வித்துட்டாங்க. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் ஏர்லைன்ஸ். கேரளா கவர்மெண்ட் ரெஃப்யூஸா? கேரளா கவர்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏர்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஏர்போர்ட்டை வந்து இப்ப பிரைவேட் கொடுத்துருக்காங்க?
கேரளா கவர்மெண்ட் அவரோட கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வெல்கம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டுல கூட நடக்கல. ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் மாநிலத்துல வந்து ஒரு ஏர்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து பிரைவேட் கொடுத்தாங்க. சரிங்களா? கம்யூனிசம் சொல்லுவோம். ஆனா அங்க எல்லாமே பிரைவேடைசேஷன் ஆயிடுச்சு. நேஷனல் ஹார்பர் போர்டு துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சி, குறிப்பா சிறிய துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் 1950. நோட் பண்ணிக்கங்க, எல்லாமே நோட்ல எழுதிக்கணும், கைப்பட எழுதணும். அடுத்து எனர்ஜி, ஆற்றல் மூலம். நம் வாழ்க்கைக்கு தேவையானது முக்கிய அங்கங்களில் ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. லாஸ்ட் ஸ்லைடு கேக்குறீங்களா? திரும்ப எழுதிக்கங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஹெட்செட் போட்டுக்கோங்க. முடிஞ்சா டேப்ல அட்டன் பண்ணுங்க. சொல்ல போனா டேப் வந்து மொபைலோட சீப்பர், கன்வீனியன்ட். பட் நிறைய பேர் நீங்க மொபைல ரொம்ப அட்வான்ஸ்ட் மொபைல்லாம் வச்சிருக்கீங்க, அதனால மொபைல் ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா இருக்கும் டேப்ல. சில பேர் மொபைல் ஆக்சஸ் லேப்டாப்ல பார்க்க முடியலன்னா டேப்லெட்ல பாத்தீங்கன்னா பெருசா தெரியுமே. ஆண்ட்ராய்டு டேப்லெட். எத்தனை பேர் டேப்லெட்ல அட்டன் பண்றீங்க? ட்ரை பண்ணுங்க டேப்லெட் அப்படின்ட்டு. எல்லாம் மொபைலா. லேப்டாப் எத்தனை பேர்? டேப்லெட் எத்தனை பேரு? iOS டேப்லெட். iOS டேப்லெட்ல வருது, ஒர்க் ஆகுதா? சரி, nowadays without electricity we cannot survive. உலகத்துல ஒரு காலத்துலலாம் யாருக்குமே எலக்ட்ரிசிட்டி இல்லாம மக்கள் வாழ்ந்தாங்க. இப்ப எலக்ட்ரிசிட்டி கொஞ்ச நேரம் இல்லைன்னா நம்மளால சர்வை பண்ண முடியாது. நம்ம மொபைலோட சார்ஜர் போயிடும். ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஒரு நாள் இல்லைன்னா. அந்த ஒரு இங்க வெள்ளம் வந்துச்சுல 2015 சென்னையில, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சர்வை ஆனாங்க. நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஐ ஹாவ் திஸ் சோலார் பேக்கப் இருந்தது, மேல சோலார் பேனல் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சாச்சு. சோலார் பேனல்ல வெயில் அடிச்சிடும். எப்படி நம்ம ஊர்ல 300 நாளைக்கு மேல வெயில் அடிச்சு. நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், புதுப்பிக்க இயலாத மின்னல் ஆற்றல், புதுப்பிக்கக்கூடிய மின் ஆற்றல், அதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் டீட்டெயிலாக. ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், புதுப்பிக்கக்கூடிய மின் சக்தி மூலவாங்க. திரும்ப அதே சொல்றாங்க. சோலார், விண்டு, டைடல், ஜியோதெர்மல் என்ன தெரியுங்களா? ஜியோதெர்மல்னா நம்ம பூமியில உள்ள போக வெப்பம் அதிகமாகும். அந்த வெப்பத்தை யூஸ் பண்ணி மின்சாரம் எடுக்கும். அடுத்து பயோமாஸ் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி, ஆல்சோ கால்ட் நான் கன்வென்ஷனல். பயோமாஸ் வந்து நான் கன்வென்ஷனல் ரிசோர்சஸ். சின்ஸ் the kind of material and space of energy production are not used earlier. Conventional. வழக்கத்துல இல்லாதெல்லாம் நான் கன்வென்ஷனல். வழக்கத்துல இருக்கிறது வந்து கன்வென்ஷன். மரபு சாரா டவுட் இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? டெய்லி 2 மணி நேரம், 1 மணி நேரம், இல்லைன்னா புத்தகத்தை தொடல அப்படின்னா அதெல்லாம் கன்வென்ஷன். ஒரு நாள் 12 மணி நேரம் 14 மணி நேரம் படிச்சீங்கன்னா அது என்னது? நான் கன்வென்ஷன். இப்ப புரியுதா? கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? வழக்கமா பண்றது கன்வென்ஷனல், புதுசா பண்ணீங்கன்னா நான் கன்வென்ஷன். சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு. Social infrastructure refers to those structures are improving quality of manpower, contribute indirectly towards the growth of an economy. சொசைட்டிக்கே நல்லா நடக்கும் சமூக கட்டமைப்புகள். இந்த அமைப்பு உற்பத்தி மற்றும் பயிருக்கு இருக்கின்றன. இந்த சமூக அமைப்புகளின் மேம்பாடு மனித வளங்களின் திறமையையும் உற்பத்தியையும் அதிகரிக்கும். சமூக கட்டுப்பாடு இது இருந்தாதான் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது வசதிகள் இதெல்லாம் நல்லா இருந்தாதான் மக்களோட ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இது ஒழுங்கா இல்லை அப்படின்னா லோ ப்ரொடக்டிவிட்டி ஆகும் இந்தியன் ஒர்க்கர்ஸ். அப்போ ஹை ப்ரொடக்டிவிட்டி வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, நல்ல குவாலிட்டி ஆஃப் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கல்வி, இந்தியாவில் குருகுல கல்வி 12 காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. நான் உங்களை கேட்க நினைச்சேன் டீச்சர்ஸ்ட ஒரு கொஸ்டின். ஏன்னா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு சரிங்களா, வீடு தோறும் கல்வியா, வீட்டுக்கே கல்வி கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரியுங்களா. இந்த வீட்டுக்கே கல்வி அப்படிங்கிறது இது என்ன ஸ்கூல் ஆரம்பிச்ச பின்னாடி எப்பவுமே இருக்குமா, இல்ல இது கொரோனா பீரியடுக்கு மட்டுமா, இல்ல கண்டினியூஸா எப்பவுமே இருக்குமா? இல்லம் தேடி, இந்த இல்லம் தேடிங்கிறது கிட்டத்தட்ட டியூஷனுக்கு ஆல்டர்னேட் மாதிரியா? இந்த காலத்துல அறிவொளி இயக்கம்னு இருக்கு, இது டியூஷனுக்கு ஆல்டர்னேட்டா? அதாவது பசங்க ஸ்கூலுக்கு இப்ப நார்மலா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப கொரோனா முடிஞ்சு போச்சு, கொரோனாவே இல்லைன்னு வச்சுக்கங்க, அப்பவும் இது தொடருமா? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பின்னாடியும் திரும்ப வீட்டுக்கு வந்து இது என்னன்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வீட்டுல அங்க பக்கத்துல இருக்க பசங்களுக்கு கல்வி கற்பிக்கணும், கரெக்டா? இல்ல டைம் பீயிங் அது. சோ குருகுல கல்வி, கிராமத்தில் படித்த இளைஞர்களை வைத்து டியூஷன் நடத்துவது போல. அது கிராமத்துக்கு மட்டும்தானா, சிட்டிக்கு கிடையாதா? Since the Indian education system has flourished, developed with the growing needs of the economy, the Ministry of Human Resources Development in India formulates education policy in India. இப்ப கடைசியா எஜுகேஷன் பாலிசி பாத்தீங்கன்னா 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி. ஏற்கனவே அவங்களை படிக்க சொல்லியிருந்தேன். அப்ப வந்து எஜுகேஷன் பாலிசி, கல்விக் கொள்கை, முதல்ல கல்விக் கொள்கையெல்லாம் இருக்கும். முதல்ல கல்விக் கொள்கை இப்போ பாலிசி ஆஃப் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் கல்விக் கொள்கை 1964 சொல்லுங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி எப்போ? நிறைய பிஎட் படிச்ச டீச்சர்ஸ் இருப்பீங்க, டீச்சர்ஸ்னாலே பிஎட் படிச்சிருப்பீங்களா? எஜுகேஷன் பாலிசி, நிறைய எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விகள், நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க, தேசிய கல்விக் கொள்கை. ஸோ இந்தியாவில் வந்து முதல்ல தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1968 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்திரா காந்தி பீரியட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி பீரியட்ல 86 ஒன்று கொண்டாந்தாங்க. இப்போ 2020 வந்திருக்கு. தான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க, முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968, அதுக்கப்புறம் 1986, இடையில ஒரு 92 ஒண்ணு வந்துச்சு நரசிம்மா கவர்மெண்ட்ல. அது 86 பாலிசியை வந்து என்ன பண்ணாங்க, மாடிஃபை பண்ணாங்க. 86 பாலிசியை வந்து மாடிஃபை பண்ணாங்க 92ல. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2020. இந்த 2020 கல்விக் கொள்கை இருக்குல்ல, இதுக்கு வந்து யாரு தலைமையில இந்த கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது? யாருக்கு தலைமையில அமைக்கப்பட்டது? இவங்கதான் 10+2 சிஸ்டத்துல இருந்து 5+3+3+4 சிஸ்டம். 5 3 8 8 7 15. யாரு? ரங்கராஜனா? யார் தலைமையில? கஸ்தூரி ரங்கன். முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் அமைக்கிறார். எஜுகேஷன் சிஸ்டம் 1976 ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். 26 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு சென்றது. அதாவது கான்ஸ்டியூஷன்ல 3 விதமான பட்டியல் இருக்கு, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்க்கு 1976 போயிடுச்சு. பொதுப்பட்டியல் 76 எத்தனாவது அமெண்ட்மெண்ட் இது? 76ல எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 42nd அமெண்ட்மெண்ட். அதான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. மினி கான்ஸ்டியூஷன். நர்சரி பள்ளி
நர்சரி பள்ளி படிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? டைப் பண்ணுங்க. நானா படிச்சது இல்லை நர்சரி பள்ளி. நர்சரி பள்ளினா அரை கிளாஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எல்கேஜி யூகேஜி படிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? நான் எல்கேஜி யூகேஜியே படிக்கவே இல்லை சார். நேரா ஒன்னாவது தான். நானா ஒன்னாவது தான் நேரம். அருள் சுந்தரம், ராமி, பவானி, வெரி குட். அதுக்கப்புறம் தான் நர்சரி வந்து ப்ரீ பிரைமரி எல்லாம், ப்ரீ நர்சரியா, அதுக்கு முன்னாடி ப்ரீ கேஜி அது இதெல்லாம் வந்து பிரைமரி, செகண்டரி. பிரைமரிங்கிறது என்னதுன்னா 1ல இருந்து 5 வரைக்கும். செகண்டரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும். என்ன ஸ்ட்ரிக்ட் செகண்டரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிடில்ங்கிறது நம்ம 6 to 8ன்னு சொல்லுவோம். செகண்டரிங்கிறது 9, 10ன்னு சொல்லுவோம். வெறுமன செகண்டரினா 6 to 10. ஹையர் செகண்டரி அப்படின்னா 11 to 12. கிராஜுவேஷன்ங்கிறது +3 இருக்கும், இல்லைன்னா +4 இருக்கும், இல்லைன்னா +5 இருக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னா நார்மலா +2. +2னா 2 வருஷம். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள். 10+2 பேட்டர்ன். இப்போ 10+2 பேட்டர்ன் தான் கொண்டாடுறாங்க. For higher education, there are various state and universities எல்லாமே இருக்கும். ஓகே, யூஜிசி எப்ப ஏற்படுத்தப்பட்டது? நமக்கு தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கும். யூஜிசி எப்ப ஏற்படுத்தப்பட்டது? 3% ஜிடிபில தான் நம்ம வந்து கல்வித்துறைக்கு ரொம்ப கம்மியா தான் செலவு பண்ணிட்டு. அது மாதிரி ஒரு வகுப்புல வந்து எத்தனை மாணவர்கள் இருக்கிறான்னு சொல்றாங்க. ஐடியலா எத்தனை மாணவர்கள் இருந்தா அது வகுப்புன்னு சொல்றாங்க. பிஎல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருக்கிறதா நம்ம கல்வி கொள்கை சொல்லுது. 35 சொல்றாங்க. 30:1 40:1. The ideal ratio in India. Ideal students, ideal student and teacher ratio. ஐடியல் அது இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன். நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்றது அப்படின்னா 30:1. 30:1. அடுத்து 3% ஆஃப் ஜிடிபி. யூஜிசி எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டேன். எப்ப யூஜிசி ஆரம்பிக்கப்பட்டது? யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? யூஜிசி ஆக்ட் 1956 தான். ஸோ ஃபவுண்டட் இன் 1956 யூஜிசி ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து ஹெல்த், சுகாதாரம், உடல்நலம். இந்தியாவில் உடல்நல மாநில அரசு பொறுப்பில் இருக்கிறது. இது வந்து மாநில அரசு பொறுப்பு, ஸ்டேட் லிஸ்ட். மத்திய சுகாதார மற்றும் நலவாழ்வு கழகம் பல்வேறு நலக்கொள்கைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிறது. மத்திய அமைச்சர்கள் தீர்வாக தொழில்நுட்ப. இந்தியாவில் உடல் நலம் வந்து மாநில அரசின் பொறுப்பில் இருக்கிறது, ஸ்டேட் லிஸ்ட். Healthcare in India has many forms. The Ayurvedic medicine practice, Unani, homeopathy, இதெல்லாம் சேர்த்தா என்ன சொல்லுவாங்க? ஆயுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுஷ். ஆயுஷோட எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து 2020-19 கேட்கறாங்க. 19 அப்பாயிண்ட் பண்ணது. பட் வந்து அது சொல்லும் போது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 தான். நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 தான் கல்வி. ஆயுஷ். இந்த ஆயுஷ் இருக்குல்ல, இந்த ஆயுஷ்னா என்னது? ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா நேச்சுரோபதி, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. இது ஒவ்வொன்றுக்கும் உள்ள ஹெட் குவார்டர் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, மேத்ஸ் ஃபாலோயிங்ல கேட்பாங்க, இன்டர்வியூல கேட்பாங்க. ஆயுஷ்
எங்க எங்க இருக்கிறது, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லுங்க. அதாவது ஆயுர்வேதிக் சென்டர் எங்க இருக்கு? ஆயுஷ். சொல்லுங்க. அதாவது ஆயுஷ் எங்க இருக்கு? ஆயுஷோட இன்ஸ்டியூட். ஹோமியோபதி எங்க இருக்கு? சித்தா வந்து சென்னை. அந்த சித்தா யார் பேர்ல இருக்கு சொல்லுங்க பார்த்தலாம். இங்க சித்தா சென்னையில இருக்குல்ல, அது யாரோட பேர்ல இருக்கு? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. அயோத்திதாச பண்டிதர். வெரி குட் வினோத்குமார். அயோத்திதாச பண்டிதர். பெரியாருக்கு முன்னால நிறைய சமத்துவம் நிறைய பேசுறவர் அயோத்திதாச பண்டிதர். சித்தர்கள், இந்த சித்த எழுத்துக்கள் இதெல்லாமே நிறைய படிச்ச, நிறைய இது பண்ணுவார். அயோத்திதாச பண்டிதர். ஹோமியோபதி எங்க இருக்கு? ஹோமியோபதி வந்து கொல்கத்தா. ரைட். அடுத்து சொல்லுங்க. யுனானி பெங்களூர். யோகா நேச்சுரோபதி. யோகா நேச்சுரோபதி எங்க இருக்கு? இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்கிறேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி. ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி எங்க இருக்கு அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப், தேசியம் இருக்குல்ல, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி. புனே. ஆயுர்வேதா எங்க இருக்கு? ஆயுர்வேதா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா. ராஜஸ்தான்ல எங்க இருக்கு? ஜெய்ப்பூர். கரெக்ட். ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர். ஸோ இது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்பாங்க. ஸோ அதனால அதை கரெக்டா பார்த்து வச்சுக்கீங்க. மனப்பாடம் பண்ணணும், அவ்வளோதான். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யுனானி வந்து பெங்களூர். ஹோமியோபதி கொல்கட்டா. இதெல்லாம் சேர்ந்து ஒரே டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு? ஆயுஷ் அப்படிங்கிற அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஆயுஷ். அதுக்கு முன்னாடி தனித்தனியா இருந்தது. இந்த ஆயுஷ் வந்து அப்புறம் தனியா ஒன்னா வந்து ஃபார்ம் பண்ணாங்க. AYUSH. ரைட். ஆயுஷ் எப்ப ஃபவுண்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1914. ஆயுஷ் 1914. இட் இஸ் இன்வாய்ஸ் நோட் சார். எந்த இன்வாய்ஸ் நோட்? வாய்ஸ் நோட். வாய்ஸ்ல சொல்லி, வாய்ஸ் ஃபைல்ல சொல்லி. The healthcare services in India are mainly responsible to the Ministry of Health. State-wise, both health status is better in Kerala compared to other states. Compared to other developed countries, India's health is not satisfactory. India health status is poor when compared to Sri Lanka. Sri Lanka compare பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியா இருக்கு சொல்றாங்க. ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து கேரளால வந்து பெட்டர் அப்படின்றாங்க. கொரோனா கேசஸ் கேரளால பெட்டர். பட் கேரளால பெட்டரா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா படிச்சவங்க அதிகமா இருக்காங்க, சொல்றதை கேட்பாங்க. சரிங்களா? நம்ம ஆளுங்க வந்து வியாக்கியம் பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, இன்னமே நிறைய பேர் வந்து
வேற என்ன, வேக்சினேஷன் போடாம தான் இருக்காங்க. எவ்வளவு பேருப்பா வேக்சினேஷன் போடல? ஏன் போடல? உங்க எல்லாருக்குமே வேக்சினேஷன் போடக்கூடிய ஏஜ் வந்திருக்கும். நார்மலா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இவ்வளவு பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் போட்டாங்க. வேக்சினேஷன் போறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே போட்டீங்களா? 2 டோஸும் போட்டீங்களா? போடலையா? பவானி போடாதவங்க மட்டும் டைப் பண்ணுங்க. யாராவது போடலைனா, ஏதாவது போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா உங்க டாக்டர்? ஏன் பவானி போடல, கார்த்திகா போடல, வீட்டுல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? நான் வெளியவே போறதே இல்லை சார், வீட்டுக்குள்ளேயே தான் சார் இருப்பேன், எனக்கு எதுக்கு சார் வேக்சின் அப்படின்றீங்களா? ரைட். சார் வேக்சின்னா பயமா இருக்கா? சின்ன வயசுலதான் போட்டிருப்பாங்க. வேக்சின் ஊசி போறதே பயமா இருக்குன்னு சில பேருக்கு. ஒன்னும் ஆகாது. ஃபீவர் கூட சில சமயம் வரும், எல்லாருக்கும் வராது. கொஞ்சம் டயர்டா இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடும். போடுங்க கார்த்திகா. நீங்க தான் போட மாட்டீங்களா? வீட்டுல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அருள் சுந்தரம் போட்டீங்களா? அதே போட்டுப்பீங்கன்னா உங்களை போடலைன்னா ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டாங்க. போடலைன்னா ஸ்கூலுக்குள்ளேயே உங்களை விட மாட்டாங்க. ஏன்னா எல்லா வாதியாரும் கம்பல்சரியா போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜென்ரலி மெடிசன் யூஸ் பண்றது இல்லையா? அப்படிலாம் பண்ணாதீங்க. ஜென்ரலா மெடிசன் யூஸ் பண்றது இல்லைங்கிறது வேற, பட் வேக்சின் அப்படிங்கிறது வேற. ஏன்னா சில ரிலிஜியஸ் பிராக்டிஸ்க்காகவும் அப்படி இருப்பீங்க, சில பேர் இருக்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டியன்ல ஒரு பர்டிகுலர் செக்ட் நினைக்கிறேன், அவங்க மெடிசன் எதுவுமே போக மாட்டாங்க. எந்த உடம்பு சரியில்லைனாலும் மெடிசன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு செக்ட், ஒரு கிறிஸ்டியானிட்டியில ஒரு செக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற ரிலிஜியன்லயே அது மாதிரி இருக்கலாம், தெரிஞ்சு கேள்விப்பட்டேன். எனக்கு வேக்சின் போட்டு கொரோனா வரும், அது ஒண்ணும் இல்லை. கொரோனா சரியாயிடுச்சுல்ல. என்ன மணிமொழி தான், கொரோனா உங்களுக்கு வேக்சின் போட்டதுனால கொரோனா வரல, வேக்சின் போட்டு கொரோனா உடனே சரியாயிடுச்சு. இல்லைன்னா சரியாயிருக்கா, ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆயிருக்கு. சரிங்களா? ஆனா எல்லாருக்குமே யாராருக்கு வேணாலும் வந்திருக்கு. நம்ம டெஸ்டே பண்ணாம நமக்கே தெரியாம போயிருக்கும். அதனால நல்ல ஹெல்த்தி ஆக்டிவிட்டிஸ், ஹெல்த்தி சாப்பாடு எடுங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துங்க. ப்ரோபயோட்டிக்ஸ்னா நம்ம இதுல இருக்கு, பழைய சாதத்துல நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்து நைட் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டுமாவது குடிங்க. அதனால கோல்டு வந்துன்னு நினைக்காதீங்க. கோல்டு ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய எடுத்தீங்கன்னா கோல்டே வராது. கேர்டுல நிறைய இருக்கும். சரிங்களா? நம்ம தோசை இதுல இருக்கும், பட் தோசை இட்லி சொல்றதுலயே அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் போயிடும் நினைக்கிறேன். பச்சையா சாப்பிடுறது இல்லை.